அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஆகஸ்ட் மாதம் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாணவிகளைப் போல கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படவும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: 2016ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை 1/1/2024 முதல் 9% உயர்த்தி அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: பக்ரீத் விடுமுறை எதிரொலி. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் பதிவெண்களை மாற்ற 17ஆம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல்: வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு பின்பு கால அவகாசம் நிச்சயம் நீடிக்கப்படாது என்றும் விதிகளை மீறும் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நான்காவது அறிவிப்பு: தனிநபர் தங்களுடைய ஆதார் அட்டை விவரங்களை ஜூன் 14ஆம் தேதி வரை இலவசமாக புதுப்பிக்கலாம் என்று UIDAI ஆரம்பத்தில் அறிவித்திருந்தது. இதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் காலக்கெடுவை செப்டம்பர் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நீடிப்பு 3வது முறையாகும். ஐந்தாவது அறிவிப்பு: குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் 7 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 44 பின்தங்கிய ஒன்றியங்களில் செயல்பட்டு வரும் மாதிரி பள்ளிகளின் பணியாற்றி வரும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் 308 பேருக்கு தொகுப்பூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது. இளநிலை உதவியாளர், நூலகர், ஆய்வக உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு 6000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயும், அலுவலக உதவியாளர், கூட்டுபவர், துப்புரவு பணியாளர், காவலாளி, தோட்டக்காரர் ஆகிய பணியிடங்களுக்கு 4500 ரூபாயிலிருந்து 10000 உயர்த்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் இன்று முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் மழை பெய்து வருகிறது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் இதுவரை 10,848 ரேஷன் கடைகளில் UPI மூலம் பணம் செலுத்தும் வசதி நடைமுறைக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: 6 இயற்கை எரிவாயு இன்ஜின் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அமைச்சரான சிவசங்கர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். 10வது அறிவிப்பு: இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் 3 மாத சிறை அல்லது 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்கரி எச்சரித்துள்ளார். 11வது அறிவிப்பு: இன்று பொறியியல் பாடப்பிரிவின் சேர விண்ணப்பித்தவர்களின் சான்றிதழ் சமர்ப்பிப்பு பணிகள் தொடங்குகிறது. ஜூலை 10ஆம் தேதி தரவரிசையல் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 13 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக தமிழக செயலாளரான சிவதாஸ் மீனா உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கிறார். கடைசியாக 13வது அறிவிப்பு: 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வழங்கப்படும் எனவும் அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.